Hi guys, welcome back to my channel. This is Pravina from Vivaha Designer. இந்த வீடியோவில் ஒரு 3/4 ஸ்லீவில் நம்ம வந்துட்டு கீழே ஒரு ஆர்ச் டிசைன் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ அந்த டிசைன் வந்துட்டு ஒரு மினிமல் ரேஞ்ச் 1500 to 2000 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ப்ளவுஸ் தான். பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ கிராண்ட் லுக் வந்து கொடுக்கும். ஸோ அந்த வீடியோ, அந்த ப்ளவுஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறோங்கிற ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரி மெட்டீரியல்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் இதில் வந்துட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைனும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது சாரியை பற்றி பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ. ரேட் வந்துட்டு 9000 பக்கம் இருந்தது. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. கலர் காம்பினேஷன் பாருங்கள், நல்லா பீகாக் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஜரி த்ரெட் வந்துட்டு யூஸ் பண்ணி முந்தி அண்ட் உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி ஆர்ச் டிசைன் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. பட் அந்த டிசைன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிள் அண்ட் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிசைனை எப்படி நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், ஏதாச்சும் உங்களுக்கு ஆரிவொர்க் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குதா, அந்த ரிலேட்டடாக இருந்தாலுமே ஓகே. இல்லாட்டி ஆரிவொர்க் பிஸ்னஸ் பண்ணுற ரிலேட்டடாக டவுட்ஸ் எது இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 3 லேயர் செயின் ஸ்டிச் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீட் வச்சுட்டு ஒரு லேயர் நம்ம கொடுக்குறோம். எதுக்காக செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஒன் சைட் கைட் போட்டு தான் ஸ்டிச் பண்ணுவோம். டபுள் சைட் கைட் போட்டு நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன் சைட் கைட் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது அதோட எட்ஜில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு பார்டர் மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, இதில் வந்துட்டு நம்ம ஜரியும் யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஜர்தூசியும் யூஸ் பண்ணலாம், த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஜரி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு லேயர் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்பர் 4 சைஸ் பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமாக இந்த 4 சைஸ் பீட் வந்து பார்க்குறதுல செலக்ட் பண்ணும்போது நீங்கள் மெட்டீரியல் வாங்கும்போதே பார்த்து செலக்ட் பண்ணுங்கள், குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி. அதில் வந்துட்டு டேமேஜஸ் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நிறைய ஷாப்பில் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி மெட்டீரியலை நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்துட்டு வாங்க வேண்டாம். நீங்கள் பார்த்து இப்போ சரமாக வாங்குகிற மாதிரியாக இருந்தால் அதுலேயே உங்களுக்கு தொட்டு பார்க்கும்போதே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பீடோட ஃபினிஷிங் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்லீவோட சென்டர் போர்ஷன் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த பிளேஸில் நம்பர் 4 சைஸ் பீட் வந்துட்டு ஒரு பீட் வச்சுட்டு நான் ஹாஃப் சர்க்கிள் வர மாதிரியான சுகர் பீட் வந்துட்டு ஒரு லேயர் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சுகர் பீடும் அதே மாதிரி தான் பார்த்து வாங்கணும். அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம சம்கி தான் ஒரு லேயர் வந்து கொடுக்க போகிறோம். நான் வந்துட்டு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஒரு சின்ன பாக்ஸு, இந்த பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஆக்சுவலாக இது கீ பாக்ஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த மெட்டீரியலை ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பாக்ஸை அப்படியே வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான பாக்ஸஸில் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச்சஸ் வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் அடுத்த சம்கி, அடுத்த ஸ்டிச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு டபுள் ஸ்டிச் நான் போடலை, ஹாஃப் சைடு மட்டும் இதில் தெரியற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிசைன், இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஃப்ளவரோட அவுட் சைடோ இல்லாட்டி பீகாக்
ஆர் ஏதாச்சும் பேர்ட்ஸ் வரைகிறீங்க, ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃபெதரில் பண்ணலாம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா அதோட ஹாஃப் சர்க்கிளில் வர மாதிரியே இருக்கும். ஸோ இந்த டிசைன் அந்த மாதிரி எப்படி போடுறது அப்படின்னு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு மோட்டிவ் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தா தெரியும். இன்ஸ்டாகிராமில் நிறைய பிக்ஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தா தெரியும். இல்லாட்டி நான் இந்த வீடியோலேயே நான் வந்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு சுகர் பீட் வச்சுட்டு அடுத்த லேயர் நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ ஒரு லேயர் வந்து நம்ம 3 சைஸ் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு லேயர் சுகர் பீட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு லேயர் வந்துட்டு ஒரு லேயர் ஸ்டோன் செயின் வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டோன் செயின்லேயே வந்துட்டு உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ கோல்டு கலர் இருக்குது, சில்வர் இருக்குது, மல்டி கலர்ஸ் இருக்குது அண்ட் கலர் ஸ்டோன்ஸ் கூட இருக்குது. கலர் ஸ்டோனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நீங்கள் மினிமலான ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, சிம்பிள் டிசைன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டன் கலர் வந்துட்டு சூஸ் பண்ணுறதை விட ஒயிட் கலர் ஸ்டோன் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா நம்ம பண்ணுற ஒர்க் வந்துட்டு ஒரு மினிமலான டிசைன். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அட்ராக்டிவாக தெரியணும்னா நம்மளுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் அழகாக எடுத்து காட்டும். ஸோ இது வந்துட்டு ஒரு 1500 to 2000 ரேஞ்சில் இருக்கிற ப்ளவுசஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போது ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போடணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஒயிட் ஸ்டோன் வச்சு யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணாலே அது தனியாக உங்களுக்கு எடுத்து காட்டும். இது வந்துட்டு ஒயிட் ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது பொட்டிக் ஒர்க் அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்துட்டு வராது, அதாவது செயின் ஸ்டோனில். பட் இந்த செயின் ஸ்டோனையும் யூஸ் பண்ணி பொட்டிக் ஃபினிஷிங்கில் எப்படி ஒர்க் கொண்டு வரலாம்னு நிறைய இருக்குது. ஸோ அது போக போக நிறைய வீடியோஸில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ 1/2 இன்ச் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு எப்படி நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சுகர் பீடுக்கு மேலே அந்த ஒரு பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட 0.4 சென்டிமீட்டர் வர மாதிரியான ஒரு கர்வ் ஷேப் வச்சுட்டு நான் அதில் வந்துட்டு சுகர் பீட் வந்துட்டு லோட் பண்ணுறேன். இது வந்துட்டு ஒரு பேஸாக இருக்கும். இப்போது நம்ம சுகர் பீட் வச்சுட்டு நீங்கள் ஒரு பார்டர் கொடுக்கறதுக்கும் ஒரு ஜரி த்ரெட்டில் வந்துட்டு ஒரு பார்டர் கொடுக்கறதா இருந்தாலுமே தாராளமாக அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இனியும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா கிளிட்டரியாக தெரியணும் அப்படின்னா கட் பீட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கட் பீட்லேயே வந்துட்டு ஸ்மால் சைஸ் இருக்குது, பிக் சைஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கூடி பார்வைக்கு தெரியணும் அப்படின்னா பெரிய சைஸ் கட் பீட் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ குட்டி குட்டி கட் பீட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மைன்யூட்டான ஒர்க்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கும். ஸோ அதனால் நம்ம குட்டி குட்டி கட் பீட் வந்துட்டு சில ப்ரைடல் ப்ளவுசஸ் அண்ட் உங்களுக்கு வந்துட்டு மினிமலாக ஒரு 2000 ரேஞ்சுக்குள்ளே ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, அதில் டிஃப்ரெண்ட்டான ஒர்க் பண்ணுற இதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு எகெயின் நான் இது மோஸ்ட்டாக வந்துட்டு சுகர் பீட் அண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் இருக்கும். அண்ட் செயின் ஸ்டோனும் இதையும் யூஸ் பண்ணி தான் இருக்கும். சேம் லேயர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட லேயரையே நம்ம எகெயின் ஒரு லேயர் வந்துட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஒரு லேயர் கொடுக்குறோம். ஸோ பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணும்போதே அதோட ஷைனிங் வந்துட்டு எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் லூஸில் வந்து வாங்குகிற மாதிரியா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் பல்காக வாங்குகிற மாதிரி, நான்லாம் வந்துட்டு 1300 நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஒரு பெரிய ரோல். ஸோ அதில் வந்துட்டு எல்லாமே பெரிய ரோல் நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அந்த மாதிரி பல்காக வாங்கிட்டேன். இப்போ வந்துட்டு சென்ட்ரல் அந்த ஒரு கேப் விட்டுருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு குந்தன் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, நார்மல் இப்போ வந்துட்டு பார்டர் இல்லாத ஸ்டோன். ஸோ அந்த ஸ்டோனை வந்துட்டு நான் வந்து க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த லேயர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் வந்து அடுத்த லேயர் நம்ம பண்ண போகிறோம். இப்போது செயின் ஸ்டோன் வச்சுட்டு நம்ம ஒரு ஹாஃப் சர்க்கிள் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு அடுத்த லேயராக வந்து ஒரு
பேர்ல் பீட் யூஸ் பண்ணி, அதாவது பேர்ல் பீட் வந்துட்டு சென்டரில் வர மாதிரி அதை சுற்றியும் சுகர் பீட் வந்துட்டு கோல்டன் கலர் சுகர் பீட் ஒரு லேயர் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த போர்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும், இல்லாட்டி உங்களோட கஸ்டமரோட நீட் எப்படி இருக்குது, அவங்களோட பட்ஜெட் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து உங்களோட மெட்டீரியல்ஸ் வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இதிலே இருக்கிற மாதிரியான ஒர்க் வந்துட்டு பண்ணணும், ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒர்க் பண்ணதை உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிசைனோட ஒரு லுக் வந்துட்டு கிடச்சிருந்தேன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் நான் பண்ணுற ஒர்க்கு வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ஒவ்வொரு இந்த மாதிரியான திலகம் ஸ்டோன்ஸ் செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணணும். எதுக்காக சொல்கிறேன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் வந்துட்டு ஹோல்சேல் ஷாப்பில் தான் எப்போவுமே வாங்குவேன். ஸோ எனக்கு நான் போகிற டைம் பார்த்துட்டு அந்த ஷாப் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ எனக்கு வந்துட்டு அர்ஜெண்ட் ஒர்க் இருந்தனால ஸோ நான் லோக்கல் ஷாப்லேருந்து ஒரு மெட்டீரியல் வந்து வாங்கினேன். லோக்கல் லோக்கல் ஷாப்லேயும் வந்துட்டு நல்ல மெட்டீரியல்ஸ் இருக்கும். பட் நான் வாங்கின இடம் வந்து எப்போவுமே நான் வாங்காத பிளேஸு. புதுசாக ஓகே அந்த ஷாப் ஓப்பன் ஆகிருக்கு, அது ஏதோ ஃபெஸ்டிவல் டைமோ சம்திங், என்ன டைம் தெரியல, பட் கரெக்டாக அந்த டைமில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த எப்படின்னா நம்ம இப்போ வந்து க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா க்ளூ வந்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டோனோட பேக் சைடில் இருக்கிற லேயர் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, அதில் இருக்கிற அந்த சில்வர் கலர் கோட்டிங் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு டைல்யூட் ஆகி அது வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது எனக்கு அந்த பேக் ஃபுல்லாக வேஸ்ட்டு. கிட்டத்தட்ட நான் 100 கிராம்ஸ் பக்கம் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். சரி வாங்குகிறோம் 100 கிராமே எப்போவும் வாங்கலாம், எப்போவும் 300 கிராம் ஆர் 200 கிராம்ஸ் அந்த மாதிரி வாங்குவோம். நான் சரி இது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு நினச்சேன். அதுவும் நான் வந்து நைட் டைமில் போனனால எனக்கு கரெக்டாக தெரியல. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் நெக்ஸ்ட்டு 2 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நான் போயிட்டு நான் எப்போது ரெகுலராக வாங்குகிற ஷாப்பில் மறுபடியும் வாங்கினேன். அப்புறம் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்தப்போ அந்த மாதிரியான எந்த இஷ்யூ இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலை வச்சு தான் அந்த ப்ளவுஸ் வந்துட்டு எவ்வளோ நாளுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த டிசைனில் வந்துட்டு ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு லேயர் வந்து சுகர் பீட்டில் கொடுத்து ஒரு அரும்பு டிசைன் நம்பர் 2 சைஸ் நினைக்கிறேன், 2 சைஸ் பீட் கொடுத்து ஒரு அரும்பு டிசைன் வந்துட்டு ஆப்போசிட் போட்டிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள். இது வந்துட்டு ஒரு மினிமலான ஒர்க் தான். பட் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் இது வந்து வியர் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்துட்டு எனக்கு ஒர்க் பண்ண தந்தவங்க பேர் வந்து மலர்கொடி. அவங்க வந்து டைலர் ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பண்ணி கொடுக்குற டிசைன்ஸ் அண்ட் ஃபினிஷிங்கை பொறுத்து அவங்க வந்துட்டு மேலும் மேலும் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பட்ஜெட் எப்படி இருக்கணும்னா நார்மல் ரேஞ்சில் இருந்தாலே நம்மளுக்கிட்ட கஸ்டமர்ஸ் வந்து தேடி வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் என்ன மாதிரி போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.